நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் உடல்நலக் குறைவு காரணமாக இன்று காலமானார். இன்று அதிகாலை கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இத்தகைய சூழலில் தேமுதிக நிர்வாகிகளும் தொண்டர்களும் விஜயகாந்தின் இல்லத்தில் குவிந்து வருகிறார்கள். கடந்த சில ஆண்டுகளாகவே உடல்நலம் குன்றியிருக்கும் விஜயகாந்த் பல தருணங்களில் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். கடந்த மாதம் மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட விஜயகாந்த் கடந்த 11ஆம் தேதி வீடு திரும்பினார். இந்நிலையில்தான் சிகிச்சை பலனின்றி அவர் இன்று காலமானார். சினிமா முதல் அரசியல் வரை கேப்டன் விஜயகாந்த் கடந்து வந்த பாதை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். நாராயணசாமி என்ற இயற்பெயர் கொண்ட விஜயகாந்த் சினிமாவின் வாய்ப்பு தேடுவதற்காக விஜயராஜ் என்று தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டார். மதுரை மாக்காடிப்பட்டியில் தன்னுடைய அப்பாவின் அரிசி ஆலையை கவனித்துக் கொண்ட அவர் சினிமா வாய்ப்பு தேடுவதில் தொடர்ந்து ஆர்வம் காட்டி வந்ததாக கூறுகின்றார்கள். ரஜினியை போன்று ஹேர் ஸ்டைலும் முகவெட்டும் கொண்ட விஜயகாந்த் ரஜினிக்கு தம்பியாக என் கேள்விக்கு என்ன பதில் என்கிற படத்தில் தான் முதலில் 101 ரூபாய் முன்பணம் வாங்கிக் கொண்டு நடித்தார். தொடர்ந்து M.E. காஜா இயக்கிய இனிக்கும் இளமை படத்தில் அவருக்கு வில்லன் வேடம் கிடைத்தது. இந்த படத்தில் இருந்துதான் விஜயராஜ் விஜயகாந்தாக மாறினார். படப்பிடிப்பில் யாரும் பசியுடன் இருக்கக்கூடாது என்றும் தான் சாப்பிடவும் அதே உணவையே கடைநிலை பணியாளர்கள் வரை சாப்பிட வேண்டும் என்கிற முறையை கொண்டு வந்ததாக பின் நாட்களில் பேட்டி ஒன்றில் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். மேலும் விஜயகாந்த் நடித்த முதல் 5 படங்கள் கை கொடுக்காத நிலையில் S.A. சந்திரசேகர் இயக்கிய சட்டம் ஒரு இருட்டறை படம் சூப்பர் ஹிட் ஆனது. அவருடைய கருப்பு நிறத்தை வைத்து அவரை அவமானப்படுத்திய பல இயக்குநர்கள் அவருடைய ஆபீஸ் வாசலில் கால் ஷீட்டுக்காக காத்திருக்கும் நிலை உருவானது. சினிமாவை தாண்டி ஏழை எளிய மக்களுக்கு உதவுவதையும் விஜயகாந்த் தொடர்ந்து செய்து வந்தார். தன்னை தேடி வந்து உதவி கேட்பவர்களுக்கு இல்லை என்று சொல்லாத மனம் படைத்தவர் என்று அவருடன் பணியாற்றிய சக கலைஞர்கள் பலரும் இன்று வரை சொல்வதை பார்க்க முடியும். மேலும் விஜயகாந்த் நடித்த வைதேகி காத்திருந்தால், உழவர் மகன், புலன் விசாரணை ஆகியவை வெள்ளி விழா கண்டன. ரஜினி மற்றும் கமல் உச்சத்தில் இருந்த காலகட்டத்திலேயே தனக்கென ஒரு பாதையை உருவாக்கி இருவருக்கும் கடுமையான டஃப் கொடுத்தவர் விஜயகாந்த். மேலும் செந்தூர பூவே படத்திற்காக தமிழக அரசின் சிறந்த நடிகருக்கான விருது பெற்ற விஜயகாந்த் தமிழக அரசின் MGR விருது, கலைமாமணி விருது உட்பட பல விருதுகளை பெற்றுள்ளார். 1999ஆம் ஆண்டு நடிகர் சங்க தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர் சிங்கப்பூர், மலேசியா உள்ளிட்ட நாடுகளில் நட்சத்திர கலை விழா உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி அதுவரை இருந்த நடிகர் சங்கத்தின் கடனை அடைத்தார். 2002ஆம் ஆண்டு காவிரி பிரச்சனை உச்சத்தில் இருந்தபோது அனைத்து நட்சத்திரங்களையும் ஒன்றிணைத்து மாபெரும் போராட்டத்தை நெய்வேலியில் நடத்தி அரசின் கவனத்தை ஈர்த்தார். ஹிந்தி எதிர்ப்பு, ஈழத்தமிழர் விடுதலை உள்ளிட்ட விஷயங்கள் அதீத ஈடுபாடு கொண்ட விஜயகாந்த் விடுதலை புலிகள் தலைவர் மீது கொண்ட பேரன்பால் தன் மகனுக்கு பிரபாகரன் என்று பெயர் சூட்டி மகிழ்ந்தார். 2000ஆம் ஆண்டு தன்னுடைய ரசிகர் மன்றத்திற்கென தனி கொடியை அறிமுகப்படுத்தினார். 2005ஆம் ஆண்டு மதுரையில் மிகப்பெரிய மாநாடு ஒன்றை நடத்தி தன்னுடைய தேமுதிக கட்சியை அதிகாரப்பூர்வமாக தொடங்கினார். மேலும் கட்சி ஆரம்பித்த ஒரே ஆண்டில் சட்டமன்ற தேர்தலில் 232 தொகுதிகளில் தனித்து போட்டியிட்டார். விருதாச்சலம் தொகுதியில் அபார வெற்றி பெற்றார். அதுவரை யாருடனும் கூட்டணி வைக்காமல் தனித்து போட்டியிட்டு வந்த விஜயகாந்த் 2011ஆம் ஆண்டு அதிமுகவுடன் கூட்டணி வைத்து 29 தொகுதிகளில் வென்று எதிர்க்கட்சி தலைவர் நாற்காலியில் அமர்ந்தார். விஜயகாந்திற்கு அரசியலில் ஆர்வம் இருந்த அளவிற்கு அவருடைய உடல் ஒத்துழைக்கவில்லை. மிகவும் சுறுசுறுப்பாக மேடை பேச்சுகளின் போது அனல் பறக்கவிட்ட விஜயகாந்தின் உடல்நிலையில் மெல்ல மெல்ல மாற்றங்கள் தெரிய தொடங்கின. தொண்டர்களும் ரசிகர்களும் கலங்கி போனார்கள். 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை மக்கள் நல கூட்டணியுடன் இணைந்து சந்தித்த தேமுதிக அவர்கள் போட்டியிட்ட 104 தொகுதிகளிலும் படுதோல்வி அடைந்தது. அரசியலில் இறங்கும் முன்பு இலவச திருமண மண்டபங்கள், ஏராளமான ஏழை ஜோடிகளுக்கு இலவச திருமணம், கேப்டன் ஸ்போர்ட்ஸ் அகாடமி, லிட்டில் பிளவர் பார்வையற்றோர் பள்ளிகளுக்கு நன்கொடை, இலவச கணினி பயிற்சி மையம் என எண்ணிலடங்காத உதவிகளை செய்தவர் விஜயகாந்த். சுனாமி பேரிடர், குஜராத் பூகம்பம், கார்கில் போர் உள்ளிட்ட துயரங்களின் போது பல நிவாரண உதவிகளை அனுப்பி உதவினார் விஜயகாந்த். சினிமாவில் தனக்கென ஒரு பாதையையும் ரசிகர் கூட்டத்தையும் உருவாக்கி அரசியலில் தனி முத்திரை பதித்த விஜயகாந்தின் மறைவு அவருடைய ரசிகர்கள் மட்டும் இன்றி ஒட்டுமொத்த தமிழகத்தையும் துக்கத்தில் ஆழ்த்தியுள்ளது. ரசிகர்களும் பொதுமக்களும் பல அரசியல் தலைவர்களும் தமிழகத்தைச் சேர்ந்த நடிகர் நடிகைகளும் பல திரைத்துறையினர்களும் அஞ்சலி செலுத்தி வருகின்றார்கள். இந்நிலையில் விஜயகாந்தின் உடல் தேமுதிக அலுவலகத்தில் நாளை மாலை 4:45 மணிக்கு அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.